ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிஷோர் பகடம் தொகு கிருஷ்ணன். ஆன்லைன்ல வரவங்க ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. டெலகிராம்ல லிங்க் அனுப்பிட்டு வந்துடுறேன். ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. ஓகே. வாய்ஸ் கிளியரா இருக்கா? வாய்ஸ் கிளியரா இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணீங்க. வாய்ஸ் கிளியரா இருக்கா? சாப்பிட்டீங்களா எல்லாரும்? படிச்சிட்டீங்களா? ஓகே, கிளியர். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா தேர்ட் லெசன்ஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? ஊரக பொருளாதாரம் 11th எக்கனாமிக்ஸ்ல லெசன் நம்பர் 3. ஓகேங்களா? புக் படி வந்து பார்க்கும்போது லெசன் நம்பர் 10. சரிங்களா? வாய்ஸ் கேக்குதுங்களா? அது மட்டும் ஒரே ஒரு டைம் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணீங்க. வேற ஏதாவது டவுட்டா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு நடுவுல யாரும் கேட்காதீங்க, கடைசியில கேளுங்க. ஓகேங்களா? டெஸ்ட் சம்பந்தமா இல்லாம வேற ஏதாவது டவுட்னா தயவு செஞ்சு இப்ப கேட்காதீங்க. சரிங்களா? கடைசியில நான் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு வந்து ரூரல் எக்கனாமிக்ஸ். ஓகேங்களா? அதாவது ஊரக பொருளாதாரம். அந்த பாடத்துல இருந்து நான் கேள்விகள் கேட்பேன். அதுக்கப்புறம் கலந்து கேட்பேன். ஓகேங்களா? ஓகே. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். புறா என்பதன் விரிவாக்கம் என்ன? PURA, புறா என்பதன் விரிவாக்கம். இது நான் சொல்லியிருப்பேன். கரெக்டா ஆன்சர் பண்ணணும். ஒன்னும் பிரச்சனை இல்லை. தெரியலனாலும் நீங்க அதுக்கப்புறம் நோட் பண்ணி வச்சுக்கங்க. சரிங்களா? சூப்பர். ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி, ப்ரொவிஷன் ஆஃப் அர்பன் ஃபெசிலிட்டிஸ் ஆஃப் ரூரல் ஏரியா. ஆப்ஷன் டி தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கொஸ்டின் நீங்க வந்து நோட் பண்ணிருப்பீங்க. அதாவது ஸ்லேட்டர் ஆய்வு செய்த கிராமங்களை கீழ்கண்ட எந்த ஆண்டுகளில் பல்வேறு ஆராய்ச்சி குழுவினரும் ஆய்வு செய்தனர்? மொத்தம் 5 வருஷம் கொடுத்திருக்கேன். இதுல எந்தெந்த வருஷங்கிறது சொல்லுங்க. இதுல எந்தெந்த வருஷங்கிறது சொல்லுங்க. 1, 3, 4, 1, 2, 5 அந்த மாதிரி மொத்தம் 3 வருஷம் வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஒன்னு, 3, 4. சூப்பர். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1930, அதுக்கப்புறம் 1950, அதுக்கப்புறம் 1960. 30, 50, 60. சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின்.
ஸ்லேட்டர் என்பவர் தென்னிந்திய கிராமங்கள் என்ற புத்தகத்தை வெளியிட்ட ஆண்டு. ஸ்லேட்டர் என்பவர் சில தென்னிந்திய கிராமங்கள் என்ற புத்தகத்தை வெளியிட்ட ஆண்டு. ஆன்சர் 1918. 1918. சரி, ஓகே, ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவின் ஊரக சாலை பகுதியினுடைய நீளம். இந்தியாவின் ஊரக சாலை பகுதி எத்தனை கிலோமீட்டர்? ஆன்சர் 26.50%. ஆப்ஷன் பி 26.50%. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கூற்று சொல்லியிருக்கேன். கூற்று 1 இது 2வது கூற்று. இதுல எது சரி எது தப்பு, எது சரி எது தப்புன்னு சொல்லுங்க. NRHM, நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன், இதனுடைய நோக்கத்துல இந்த 2 எது தப்பு ரைட்டு தப்பு ஏதாவது இருக்கா? நுனிப்பா கவனிக்கணும். ஓகேங்களா, நுனிப்பா கவனிச்சு பாரு. 2வது ஃபால்ஸா? நாகராணி. ஏன் 2வது ஃபால்ஸ்? வனஜா. எதுக்கு ஃபால்ஸ் சொல்றீங்கன்னு தெரியலையே. 2மே சரிதானே? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 2மே சரிப்பா. 2 கூற்றுமே சரி. ஓகேங்களா, தப்பு சொல்றதுக்கு முன்னாடி என்னங்கிறது கரெக்டா பார்த்துட்டு சொல்லுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். தேசிய ஊரக நல அமைப்பு நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் உருவாக்கப்பட்ட ஆண்டு. தேசிய ஊரக நல அமைப்பு ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் டி ஏப்ரல் 12, 2005. ஏன் நிறைய பேர் ஏப்ரல் 8 போடுறீங்க? கன்ஃபியூஷன் ஆயிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். போய் செக் பண்ணுங்க. ஏன்னா எத்தனை பேர் எல்லாம் மாத்தி மாத்தி போடுறீங்க? ஏப்ரல் 8 12 ஆன்சர் என்ன? அக்யூரேட்டான ஆன்சர் என்னது? ஏப்ரல் 8 12? கன்ஃபார்ம் சொல்லி போடுங்க சார். கன்ஃபார்ம் ஏப்ரல் 12 தான், கன்ஃபார்ம் ஏப்ரல் 8 தான் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணுங்க. உறுதியா சொல்லுங்க. ஏப்ரல் 12. ஏன்னா எத்தனை பேர் ஏப்ரல் 8 போடுறீங்க? எப்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஏனோ தானே ப்ளூஃப்ல அடிச்சு விடுறீங்களா ஒரு சிலர்லாம்? ப்ளூஃப்ல அடிச்சு விட்டீங்கன்னா நீங்க லைவ் அட்டன் பண்றது பிரயோஜனமே கிடையாதுப்பா. இது ஒரு கஷ்டமான கொஸ்டின்னா கூட பரவாயில்ல, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ்னா நான் சொல்லியிருப்பேன் நடத்தும் போது. எவ்வளவு பேர், ஒருத்தர் 2 பேர் இல்ல, பாதிக்கு பாதி ஏப்ரல் 8 8ன்னு போட்டுட்டு இருக்கீங்க.
தப்புனா இல்ல ஆன்சர் தெரியலன்னா கவனிச்சுட்டு என்னன்னு சரி பண்ணிக்கங்க. சும்மா ப்ளூஃப்ல அடிச்சு விட்டீங்கன்னா மைண்ட்ல வந்து பாயிண்ட்ஸ் நின்றும். ஒரு மார்க் உங்களுக்கு சாதாரணமா தெரியுது. ஒரு மார்க்ல எவ்வளவு ரேங்க் நீங்க பின்னாடி போவீங்கன்னு இப்ப உங்களுக்கு தெரியாது. அதை அனுபவிக்கும் போதுதான் தெரியும். அந்த ஒரு மார்க்ல நம்ம ரிசல்ட் விடும்போது இன்னும் நீங்க அதெல்லாம் பார்க்கல. சரிங்களா? ஒரு மார்க்ல எவ்வளவோ ரேங்க் பின்னாடி போவீங்க. அசால்ட் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் வேற. ஓகேங்களா? என்ன சொல்றதுன்னு தெரியல. பாத்துங்க. ஒரு கஷ்டமான கொஸ்டின்னா கூட பிரச்சனை கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். இது எந்த அமைப்புன்னு சொல்லுங்க. அனைத்து சிறு நிதி வழங்கும் நிறுவனங்களை பதிவு செய்தல் மற்றும் அதன் செயல்பாடுகளை தர நிர்ணயம் செய்தல் மற்றும் முறையான ஒப்புதல் வழங்குதல் ஆகியவற்றை கீழ்கண்ட எந்த வங்கியின் நோக்கமாகும்? இது எந்த வங்கியினுடைய நோக்கம்? முத்ரா. ஓகேங்களா? முத்ரா வங்கியினுடைய நோக்கமா இருக்கும். MUDRA. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இது பாருங்க. முத்ரா வங்கி உருவாக்கப்பட்ட ஆண்டு, ஏதாவது தொடங்கப்பட்ட ஆண்டு? இந்த ஆன்சர் தான் தூக்கி அதுல போட்டு வச்சிருக்கீங்களா நீங்க? முத்ரா பேங்க் இருப்பா. சோ முத்ரா பேங்க்பா. ஓகேவா? முத்ரா அப்படின்னா என்னது? டேய் என் தலையில முத்ரா அப்படின்னு சொல்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? இது எப்படின்னா, ஓகே, இது பேனா வேற இதுல ஒர்க் ஆகாதா? சரி, ஓகே. சரி, ஓகே, இது நான் வேற மாதிரி சொல்றேன். ஷார்ட்கட். இது ஷார்ட்கட் சொல்றதுனால நீங்க குழம்பிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஏப்ரல் 8 2015. ஓகேங்களா? 8 8 8 வாழ்க்கையை பிரிச்சுக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி வச்சுங்க. ஓகேங்களா? என்னதான் 8 8 வாழ்க்கையை பிரிச்சாலும் நம்ம வாழ்க்கை எங்கேயா முட்டிக்கிற மாதிரி தான் இருக்கு. நம்ம வாழ்க்கை எங்கேயா போய் செவுத்துல முட்டிக்கிற மாதிரி தான் இருக்கு. என்னதான் 8 8 வாழ்க்கையை பிரிச்சிருந்தாலும். ஓகேவா? எல்லா வருஷம் எல்லா காலத்திலயும் இளமை பருவம், குழந்தை பருவத்துல இருந்து எல்லா காலத்திலயும் நம்ம போய் எங்கேயாவது முட்டிக்கிற மாதிரி தான் இருக்குது நம்ம வாழ்க்கை. அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஏப்ரல் 8 2015. சரி, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நபார்டு வங்கி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நபார்டு வங்கியில நபார்டு வங்கியினுடைய கணக்கீடின்படி எத்தனை சுய உதவி குழுக்கள் இந்தியாவில் உள்ளன? முட்டு 8 அப்படி கூட. முட்டு 8 அப்படி கூட ஞாபகம் வச்சுங்க. MUT முட்டு. So answer option D, 2.2 million. ஓகேங்களா? 2.2 million. ஓகே. ஓகே, சுய உதவி குழுக்கள் சுய உதவி குழுக்களுக்கான வங்கி இணைப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன? இயர் எப்ப?
இயர். சுய உதவி குழுக்களுக்கான வங்கி இணைப்பு திட்டம். ஆன்சர் 1992. 1992. சூப்பர். சரி, ஓகே. இப்ப 2 கூற்று சொல்றேன். இந்த 2 கூற்றுல சரி தவறு சொல்றீங்களா? பொருளாதாரத்தில் நலிவடைந்தோருக்கு மட்டுமே வட்டார வங்கிகள் கடன் வழங்குகின்றன. வட்டார ஊரக வங்கியினுடைய வட்டி வீதமானது தனியார் வங்கிகளினுடைய வட்டி வீதத்தை போல் இருக்கும். போத் ஆர் ராங்கா? ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் தான். செகண்ட் ஒன் மட்டும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் தான். செகண்ட் ஒன் ஃபால்ஸ். ஏன்னா தனியார் வங்கி இல்ல, கூட்டுறவு வங்கி. நான் சொல்லியிருந்தேன்னா கூட்டுறவு வங்கி தான் வரும் ஆன்சரு. ஆன்சர் என்னது? கூட்டுறவு வங்கி. ராங்குன்னு மென்ஷன் பண்ணும்போது கரெக்டான ஆன்சரோட மென்ஷன் பண்ண சொல்லுங்க. வெறும் ராங்குன்னு போடக்கூடாது. அதுக்கான கரெக்டான ஆன்சரும் மென்ஷன் பண்ணணும் நீங்க. சரிங்களா? ஓகே. தற்போது இந்தியாவில் உள்ள வட்டார வங்கிகளின் எண்ணிக்கை எத்தனை? தற்போது இந்தியாவில் உள்ள வட்டார வங்கிகளினுடைய எண்ணிக்கை, வட்டார ஊரக வங்கிகளுடைய எண்ணிக்கை. So answer option C 64. ஆப்ஷன் சி 64. சரி, ஓகே. வரட்டுது ஏறி வரட்டுது. ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுடைய வளர்ச்சி சட்டத்தின் படி வேலை சேவை சார்ந்த தொழிற்சாலைகள் எதன் அடிப்படையில் பிரிக்கப்படுகின்றன? லைவ் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். ஓகே, அடுத்த லைவ் வந்து 9 மணிக்கு வச்சுக்கலாம். சரிங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. உற்பத்தி தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை, கருவிகள் மீதான முதலீடு, ஏற்றுமதி. சூப்பர். ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி கருவிகள் மீதான முதலீடு. கருவிகள் மீதான முதலீடு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். வேளாண் தொழிலாளர் விசாரணை குழுவினுடைய அறிக்கையின்படி எத்தனை சதவிகிதம் வேளாண் தொழிலாளர்கள் குறை வேலையுடைமையில் உள்ளனர்? நாலு ஆப்ஷன் இருக்கு பாத்துங்க.
ஸோ ஆன்சர் 84. ஓகேங்களா, 84%. சரி, ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். வேலைக்கு தயாராக இருந்தும் எந்த வேலையும் கிடைக்காமல் வேலையில்லாத நிலையில் இருப்பது எந்த வேலையின்மை எனப்படும்? வேலைக்கு போக தயாரா இருப்பாங்க, ஆனா எந்த வேலையும் கிடைக்காம இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த வேலையின்மை பேர் என்ன? ஆப்ஷன் பி, வெளிப்படையான வேலையின்மை. ஆப்ஷன் பி, வெளிப்படையான வேலையின்மை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஊரக வேலையின்மை எத்தனை வகைப்படும்? ஊரக வேலையின்மை எத்தனை வகைப்படும்? மூன்று வகைப்படும். ஆப்ஷன் சி, மூன்று வகைப்படும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த பணிக்கான படிப்பு என்ற ஆய்விற்காக பீட்டர் டைமண்ட், டேல் மார்டின்கன், கிறிஸ்டோர் பிசாரிட்ஸ் ஆகிய பொருளாதார அறிஞர்கள் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு. பணிக்கான படிப்பு. ஆன்சர் 2010. 2010. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இப்ப இது கடைசி ஷார்ட்கட் சொல்லியிருந்தேனே, பாத்தீங்களா? கடைசி வீடியோ பதிவு ஷார்ட்கட் கொடுத்திருந்தேன், அதை பார்த்திருந்தீங்களா? கொஞ்சம் லேட்டா தான் போஸ்ட் பண்ணேன். அதுல இருந்து கேள்விகள் கேட்கலாமா? அது ஓரளவு பாத்தீங்களா? கடைசி ஷார்ட்கட் கேட்கலாமா? அதுல இருந்து திட்டம் சொல்லுவேன், நீங்க எஸ் சொல்றீங்களா? ஓகே, எந்த அளவுக்கு உங்களுக்கு ஞாபகம் வருதுன்னு பார்க்கலாம். சரிங்களா, எந்த அளவுக்கு ஒரு ஞாபகம் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்திரா ஆவாஸ் யோஜனா. வருஷத்தை மட்டும் மென்ஷன் பண்ணுங்க. இங்க வருங்க, ஒன்னு போடுவேன், வருஷத்தை மட்டும் மென்ஷன், ஒன்னு போட்டு வருஷத்தை மென்ஷன் பண்ணுங்க. தயவு செஞ்சு ஒன்னு போட்டு வருஷத்தை மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா எதுக்கு கேட்பீங்கன்னே தெரியாது, ஆன்சர் பண்ணுவீங்கன்னு தெரியாது. இந்திரா ஆவாஸ் யோஜனா. ஒரு நிமிஷம் இருங்க, பேட்டரி லோ ஆகுது. 1985-86. சூப்பர். 1985-86. ஓகே, ரெண்டாவது, பிரதான் மந்திரி ஆதர்ஷ் சதக் யோஜனா. செகண்ட். ரெண்டுன்னு போட்டு ஆன்சர் போடுங்க.
பிரதான் மந்திரி ஆதர்ஸ் கிராம் சதக் யோஜனா. சூப்பர். 2010 பா. ஓகே, அடுத்தது பாரத் நிர்மான் யோஜனா. பாரத் நிர்மான் யோஜனா. ரெண்டாயிரத்தி 5. சூப்பர். ஏன்னா 5 மான் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். 2005. அடுத்தது ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம். ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம். சேம் 2005 தான். ஓகேங்களா, 2005 தான். ஏன்னா 5 மணிக்கு எழுந்துட்டு போய் சிட்டில என்ன பண்ணுவாங்க, சுத்தம் பண்ணுவாங்க. ஓகேங்களா, சரி, ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் 6வது. ஏன்னா மொத்தம் வந்து 16 இருக்கும். எல்லாமே கேட்டுறேன். 20 அம்ச திட்டம். 20 அம்ச திட்டம். இருபது அம்ச திட்டம். ஆயிரத்தி 1975. 1975. ஓகே, சூப்பர். அடுத்து 7th ஊரக இளைஞர்களுக்கான சுய வேலை வாய்ப்பு பயிற்சி. 7th கொஸ்டின். நான் தமிழ் புக்ல தான் படிக்கிறேன். ரெண்டுமே அட் டைம்ல எடுக்க முடியாதுப்பா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க. சரிங்களா, ஊரக இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு பயிற்சி. ஊரக இளைஞர்கள் சுய வேலைவாய்ப்பு பயிற்சி. அப்ப பால் ஊத்த போவாங்க. 7 to 9. 1979. 1970 சாரி 1979 கரெக்ட். ஓகே, நிறைய பேருக்கு கரெக்டா ஷார்ட்கட் பார்க்கல. ஒரு சிலர் சூப்பரா பார்த்திருக்கீங்க. 1979. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம். ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம். ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம். ஆயிரத்தி 1978. நல்லா கேட்டுங்க. பழைய புக்ல 76 கொடுத்திருப்பாங்க, சேஞ்ச் பண்ணீங்க. பழைய புக்ல 76 கொடுத்திருப்பாங்க, சேஞ்ச் பண்ணீங்க. ஆன்சர் 78 தான். ஓகேங்களா, ஓகே, அது வச்சுதான் நான் ஷார்ட்கட்டும் சொல்லியிருப்பேன். ஓகே, நெக்ஸ்ட் 9வது கொஸ்டின். தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம். 9வது கொஸ்டின் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம். 10வது கொஸ்டின் தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம். கொஸ்டின் நம்பர் போட்டு போடணும். தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம். உணவு உணவு உணவுனால ஈஸியா கணிச்சிடலாம். 13. ஏன்னா 13ஆம் நம்பர் வீடு. ஆன்சர் 2013 வரும். ஊரக வாழ்வாதார திட்டம்.
வாழ்வாதாரம் அப்படின்னாலே 11. ஓகே. தேசிய ஊரக நலத்திட்டம். தேசிய ஊரக நலத்திட்டம். நலம் 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 5 மணிக்கு எந்த நலம். ரெண்டாயிரத்தி 5. ராஜீவ் ஆவாஸ் யோஜனா. ராஜீவ் ஆவாஸ் யோஜனா. ராஜு அவங்களுக்கு சொல்லியிருப்பேன் 2009. சரி, ஓகே. 2 ஓரளவு தெளிவா இருப்பீங்க. அடுத்து 13வது. ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். நிலமற்றோர். தேசிய ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு திட்டம். நிலமற்றோர் அப்படிங்கும் போதே உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும் 1983. அடுத்தது தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். வெறும் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 100 நாள் வேலை திட்டம் மாதிரி. 14வது கொஸ்டின். 20 ரூபாய் கமிஷன் அடிச்சுட்டானுங்க ஒருவேளை 1980. நெக்ஸ்ட் ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம். ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம். ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம். ஜவஹர்லால் நேரு வேலை வாய்ப்பு கரெக்டா இருப்பாரு 1989. சூப்பர், எனக்கே ஞாபகம் வருது. மறந்துச்சுன்னா நீங்க சரியா படிக்கலன்னு அர்த்தம்பா. அடுத்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். ஆன்சர் 2006. இது ஒரு கதையே சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, அந்த கதையெல்லாம் வெளியில போய் சொல்லிடாதீங்க, நம்மள லூசுன்றுவாங்க. ஓகேங்களா, அதெல்லாம் சீக்ரெட்டான கதைகள். ஓகேங்களா, இதெல்லாம் வெளியில போய் சொல்லிடாதீங்க. முட்டையை பறிச்சு வச்சு டபுள் ஆகுறதெல்லாம் வந்து வெளியில போய் சொல்லிடாதீங்க. ஆத்துல போய் முட்டையை பறிச்சு பசங்கெல்லாம் போய் பண்ணி விட்டுருவாங்க. ஓகே, இந்த பாடம் ஓரளவு கிளியரா? ஓகே, இந்த திட்டங்கள் கிளியரா? ஒரு 4 கொஸ்டின் இருக்கு இந்த பாடத்துல. திட்டங்கள் கிளியர் தானே? இது ரொம்ப முக்கியமானதுப்பா இந்த பாடத்துல. ஓகேங்களா, எதை மறந்தாலும் சரி, தயவு செஞ்சு இந்த பாடத்துல இதை மட்டும், இந்த டேபிள் காலத்தை மட்டும் மறந்துடாதீங்க. சரிங்களா, ரொம்ப முக்கியமானது. எதை வேணா மறங்க, இதை மறந்துடாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்.
புறா அப்படிங்கிற திட்டத்தை அறிமுகப்படுத்தினது யாரு? தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. கிராமப்புறங்களில் தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த புறா என்கிற திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் அப்துல் கலாம். ஓகேங்களா? யாரு? அப்துல் கலாம். அப்துல் கலாம் வந்து என்ன விட்டாரு? வானத்துல என்ன விட்டாரு அப்துல் கலாம்? வானத்துல ராக்கெட் விட்டார். அந்த ராக்கெட் எப்படி போச்சு? புறா மாதிரி பறந்து போச்சு. அப்ப புறானாலே உங்களுக்கு வந்து இதுல அப்துல் கலாம் தான், வேற யாருமே ராக்கெட் விடல. அப்துல் கலாம் தான் ராக்கெட் விட்டார். அவரோட ராக்கெட் தான் புறா மாதிரி பறந்து போச்சு, ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தது, ஊரக மேம்பாடு. இது ஊரக மேம்பாடு வந்து ஊரக மக்களுடைய பொருளாதார மற்றும் சமூக வாழ்க்கை முறையை மேம்படுத்த வடிவமைக்கப்பட்ட யுக்தி. இது சொன்னது யாரு? இந்த கூற்று சொன்னது யாரு? இது சொன்னது யாரு? உலக வங்கி. இது சொன்னது யாரு? உலக வங்கி. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒருபுறம் கிராமங்கள் காலியாகவும் மறுபுறம் இரட்டை நெரிசலாகவும் மாறுவதை இரட்டை நஞ்சாக்கல் அப்படின்னு சொன்னது யாரு? சுமாசர். யாரு? சுமாசர். சுமாசர். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு இந்திய உழவன் கடனிலே பிறந்து கடனிலே வாழ்ந்து கடனிலே இறந்து அவன் சந்திக்கும் கடனையே விட்டு செல்கிறான் என்று கூறியவர்? சர் மால்கம் டார்லிங். சர் மால்கம் டார்லிங். ஓகேங்களா? அவன் டார்லிங்காக கடன் வாங்கினான். அப்புறம் என்னாச்சு? கடனை கட்ட முடியாம செத்துட்டான். அவன் லவ்வருக்காக கடன் வாங்கி விவசாயம் பண்ணி கடன் அடைக்க முடியாம செத்துட்டான். ஓகே. லாஸ்ட் கொஸ்டின். இந்த பாடத்தினுடைய லாஸ்ட் கொஸ்டின். ரெண்டாயிரத்தி 11ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் எத்தனை கிராமங்கள் உள்ளன? 6,40,867. 6,40,867. ஓகே. ஊரக பொருளாதாரம் கம்ப்ளீட்டட்.
நாளைக்கு எல்லாத்தையும் சேர்த்து ஒரே டெஸ்டா நாளைக்கு வச்சுக்கலாமா? ஒரு 1/2 ஹவருக்கு நாளைக்கு மட்டும் லைவ் டெஸ்ட் வச்சுக்கலாங்களா? ஏன்னா இப்ப டக்குன்னு வந்து ஒரு 1/4 மணி நேரம் தான் டைம் இருக்கு. அந்த 1/4 மணி நேரத்துல எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு கேட்க முடியாது. நாளை எல்லாமே தொகுத்து நாளைக்கு கேட்கட்டுங்களா? முக்கியமானது மட்டும் கேட்கறேன். ஓகேங்களா? முக்கியமானதா உங்களுக்கு டக்கு டக்கு டக்குன்னு மேக்ஸிமம் ஒரு 20 நிமிஷம் நாளைக்கு லைவ் முடிக்கிற மாதிரி ஸ்கிரீன்லயே உங்களுக்கு கொஸ்டின் காட்டுறது. ஸ்கிரீன்லயே கொஸ்டின் காட்டுற மாதிரி நான் வைக்கிறேன். ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா? நாளைக்கு ஒரு 70 கொஸ்டின் நான் வந்து எடுத்துட்டு வரேன். ஒன்லைனர் மாதிரி எடுத்துட்டு வரேன். முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும். ஓகேங்களா? அது மட்டும் நாளைக்கு டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிடுறீங்களா? ஏன்னா ஒரு 1/4 மணி நேரத்துல என்னால ஃபுல்லா கேட்க முடியாது. ஒரு ஃபுல் ரிவிஷன் கொடுத்த ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் எனக்கு இருக்காது. நான் பார்த்தேன் நீங்க கொடுத்துடலான்ட்டு சீக்கிரம். அந்த திட்டத்துல பயங்கரமா இழுத்துருச்சு டைம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. நாளைக்கு ஒரு 20 நிமிஷம் வந்து அட்டெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க போதும். ஓகேங்களா? இந்திய அரசியலமைப்பு பாடம் நாளைக்கு சக்சஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ண போறோம். பாலிட்டி வெறித்தனமா முடிக்க போறோம். எவ்வளவு ஈஸி பாலிட்டிங்கிறது எவ்வளவு ஈஸி அப்படிங்கறத நீங்க இந்த பாலிட்டி பாடம் முடிக்கும் போது நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் படிச்சது வேற, இதுக்கு மேல படிக்க போறது வேற. சரிங்களா? அந்த பாலிட்டி லெசன்ஸ் எவ்வளவு யார் எங்க இருந்து வேணா கேள்வி கேட்கட்டும், நீங்க ஆன்சர் பண்ணுவீங்க. அந்த மாதிரி நான் ரெடி பண்ண போறேன். கவலையப்படாதீங்க. சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒன் டெஸ்ட் 30 கொஸ்டின் குவிஸ் டெஸ்ட் எல்லாமே நான் உங்களுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஒன் பை ஒன்னா ரெடி பண்ண உங்களுக்கு நான் கொடுத்துட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கும் இந்த பேட்ச் ஒர்க் இருக்கு, இது இருக்கு, எல்லாமே ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளதான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகேங்களா? கொஞ்சம் அப்படி இப்படின்னு எதுனாலும் சரி, உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் டிலே ஆகுது அப்படின்னா உங்களுக்காக தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது மட்டும் மைண்ட் வச்சுக்கிட்டா போதுமானது. ஓகேங்களா? ஒரு 9 மணிக்கு வரக்கூடிய ஒரு வீடியோ ஒரு 11 மணிக்கு வருதுன்னா அட்ஜஸ்ட் பண்ணீங்க. உங்களுக்காக தான் வேற மாதிரி நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோர் பகடான், உங்க கிருஷ்ணன். தேங்க்யூ.